இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பத்திரிகை ஒன்றை எதிர்த்து $10 பில்லியன் அவதூறு வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல். செம்மணி புதைக்குழியை தொடர்ந்து கிழக்கு இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றொரு புதைக்குழி. இந்தியாவில் கோவிலுக்கு அருகே 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம். ரஷ்யா மீதான தொடர்ச்சியான உக்ரைனிய ட்ரோன் தாக்குதலால் ரஷ்யாவின் முக்கிய விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடல். உலகளாவிய ரீதியில் கவனத்தை ஈர்த்த ஈரானின் போருக்கு பின்னரான பாதுகாப்பு முன்னேற்றங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் பத்திரிகை மற்றும் அதன் உரிமையாளர் ரூபர்ட் மெர்டோக்கை எதிர்த்து $10 பில்லியன் இழப்பீடு கோரி மியாமி கூட்டாட்சி நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கின் மையக்கருவாக வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வெளியிட்ட ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் ட்ரம்ப் மற்றும் இறந்த ஜெப்ரி எப்ஸ்டீன் இடையேயான நெருக்கமான உறவுகள் குறித்த விவரங்கள் வெளிக்கொணரப்பட்டிருந்தன. அந்த கட்டுரையின் பிரச்சினையான பகுதியில் எப்ஸ்டீனின் 50வது பிறந்த நாளுக்காக ட்ரம்ப் அனுப்பியதாக கூறப்படும் ஒரு கடிதத்தில் நிர்வாணப் பெண்மணி வரைபடம் இடம்பெற்றதாகவும் அதில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், ஒவ்வொரு நாளும் மற்றொரு இரகசியத்தை உணரட்டும் என்ற வாசகங்களும் இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல்களை ட்ரம்ப் திட்டவட்டமாக மறுத்து அவை முழுக்க பொய்யானவை எனவும், அவை என் வார்த்தைகளல்ல, அது என் பேசும் முறை அல்ல, மேலும் நான் எந்தவொரு படம் வரைவதில்லை என தனது சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். இதையடுத்து அவதூறு பரப்பியதாக குற்றம் சாட்டி பத்திரிகையின் உரிமையாளர் ரூபர்ட் மெர்டோக்கை சேர்த்தே பலரை எதிர்த்து மிகப்பெரிய இழப்பீட்டை கோரியுள்ளார் ட்ரம்ப். இதற்கு பதிலளித்த வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் பத்திரிகை, இந்த செய்திகளை நாங்கள் உறுதியான ஆதாரங்களுடன் தான் வெளியிட்டோம், வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வோம் என தெளிவுபடுத்தியுள்ளது. இலங்கையின் திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பகுதியில் மீண்டும் ஒரு மனித புதைக்குழி என சந்தேகிக்கப்படும் இடம் கண்டறியப்பட்டது. கடந்த 2 வாரங்களாக செம்மணி பகுதியில் நடைபெற்றிருந்த அகழ்வுப் பணிகள் 65 மனித எலும்புக்கூறுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் சம்பூர் கடற்கரையை அண்டிய பகுதியில் கன்னிவெடி அகழும் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது மனித மண்டையோடு உட்பட சில எலும்புக்கூறுகள் மண்மேற்பரப்புக்கு வெளிப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பணிகள் உடனடியாக நிறுத்தப்பட்டன. சம்பவம் குறித்த தகவல் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. பின்னர் மூதூர் நீதிமன்ற பதில் நீதிபதி நஸ்லீம் சம்பவ இடத்திற்கு விஜயம் செய்து கன்னிவெடி அகழ்வுப் பணிகளை 23ஆம் திகதி வரை இடைநிறுத்த உத்தரவிட்டுள்ளார். கன்னிவெடி அகழ்வுப் பணிகளில் மனித தலைப்பகுதி, கால்கள் உள்ளிட்ட எலும்புகள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியிலிருந்து வெறும் 40 மீட்டர் தொலைவில் 1990ஆம் ஆண்டு இடம்பெற்ற சம்பூர் படுகொலையை நினைவூட்டும் தூபி ஒன்று காணப்படுகிறது. இந்த பகுதியில் 1990ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் திகதி இலங்கை இராணுவத்துடனும் முஸ்லிம் ஊர்காவல் படையினருடனும் இணைந்து 57 பேர் கொலை செய்யப்பட்டதாக பதிவாகியுள்ளது. மக்கள் இடம்பெயர்தல், சொத்து மற்றும் காணி இழப்புகள், அடையாளமின்றி புதைக்கப்பட்ட உடல்கள் என பல கொடுமைகள் அந்த காலத்தில் நடந்ததாக மக்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் இணைந்து இந்த புதைக்குழி தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் திட்டம் தற்போது செயல்பாட்டில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் புகழ்பெற்ற மஞ்சுநாத சுவாமி கோயிலுக்காக அறியப்படும் இந்த பகுதி தற்போது ஒரு பரபரப்பான கொலை வழக்கால் நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. கோயில் அருகே 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதான தகவல் இன்று பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தக்ஷிண கன்னடா மாவட்டத்தைச் சேர்ந்த தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் கோயிலின் முன்னாள் ஊழியர் ஒருவர் கடந்த ஜூலை 4ஆம் தேதி ஒரு புகாரை பதிவு செய்துள்ளார். அதில் 1998 முதல் 2014 வரை பல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் கொல்லப்பட்டதாகவும், அவர்கள் உடல்களை கோயில் நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் நேத்ராவதி ஆற்றின் கரையில் புதைக்கச் சொன்னதாகவும் முன்னாள் ஊழியர் தெரிவித்துள்ளார். புகாரில் மேலும் சில பெண்கள் பள்ளி சீருடை மற்றும் பைகளுடன் புதைக்கப்பட்டனர் என்றும், ஒருவரின் முகம் அமிலத்தால் எரிக்கப்பட்டதாகவும், சிலர் உடல்களை எரிக்குமாறு வற்புறுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இதுகுறித்து மேலதிக தகவல்களை வெளியிடத் தயாராக இருப்பதாகவும், ஆனால் தன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பெங்களூருவைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் ஓஜஸ்வி கவுடா மற்றும் சச்சின் தேஷ்பாண்டே ஆகியோரின் உதவியுடன் அவர் இந்த புகாரை அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் தென்கன்னடா காவல்துறையினர் நீதிமன்ற அனுமதியுடன் நேத்ராவதி ஆற்றின் கரையில் தோண்டி சடலங்களை மீட்டுள்ளனர். அந்த சடலங்களில் பல பெண் சடலங்கள் நிர்வாணமாக இருந்ததோடு
அவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதை உறுதி செய்யும் வகையில் பல சாட்சியங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த கொடூர செயலைச் செய்தவர்கள் யார்? அவர்கள் கோயில் நிர்வாகத்துடன் தொடர்புடையவர்களா அல்லது வெளியிலிருந்து செயல்பட்ட குழுவா என்ற கேள்விகளுக்கு இன்னும் பதிலளிக்கப்படவில்லை. ரஷ்யா மீதான தொடர்ச்சியான உக்ரைனிய ட்ரோன் தாக்குதலால் மாஸ்கோவின் முக்கிய விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டதாகவும் குறைந்தது 140 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சனிக்கிழமை காலை முதல் 230க்கும் மேற்பட்ட உக்ரைனிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அவற்றில் 27 தலைநகரில் வீழ்த்தப்பட்டது என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் விமான போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்பின் கூற்றுப்படி இந்த தாக்குதலில் தலைநகருக்கு சேவை செய்யும் 4 முக்கிய விமான நிலையங்கள் பாதிக்கப்பட்டன. மேலும் 130க்கும் மேற்பட்ட விமானங்களும் திருப்பிவிடப்பட்டன. பின்னர் அனைத்தும் மீண்டும் இயல்பான செயல்பாடுகளைத் தொடங்கியுள்ளதாக விமான கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்தது. இதற்கிடையில் தாக்குதல்கள் காரணமாக மாஸ்கோ விமான நிலையங்கள் 24 மணி நேரத்தில் 10 முறை மூடப்பட்டதாக ரஷ்யாவின் சுற்றுலா ஆபரேட்டர்கள் சங்கம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது. மாஸ்கோவின் தென்மேற்கில் உள்ள கலுகா பகுதியும் பாதிக்கப்பட்டது. சனிக்கிழமை காலை முதல் 45 ட்ரோன்களை இடைமறித்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக கலுகா சர்வதேச விமான நிலையமும் தற்காலிகமாக மூடப்பட்டது. ரோஸ்டோவ் மற்றும் பிரைன்ஸ்க் உள்ளிட்ட உக்ரைன் எல்லைக்கு அருகிலுள்ள பகுதிகளிலும் கருங்கடலுக்கு மேலேயும் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு உக்ரைன் ட்ரோன் தாக்குதல்கள் ரஷ்யாவில் பயணத் தடையை ஏற்படுத்தியது இது முதல் முறை அல்ல. மே மாதத்தில் 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவிய பின்னர் ரஷ்யா முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் குறைந்தது 60,000 பயணிகள் சிக்கித் தவித்ததாக முன்னர் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் பாதுகாப்பு திறன்கள் மீண்டும் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளன. கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேல் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலால் ஈரானின் பல முக்கிய இராணுவ மற்றும் வான்வழி பாதுகாப்பு மையங்கள் சேதமடைந்தன. இந்த தாக்குதலுக்குப் பிறகு ஈரான் பாதுகாப்பு அமைப்புகள் சிதைந்துள்ளன என்றும் தற்காலிகமாக பாதுகாப்பில் சீர்கேடு ஏற்பட்டிருக்கும் என்றும் பல சர்வதேச ஆய்வாளர்கள் கருதினர். ஆனால் வெறும் ஒரே மாதத்தில் அந்த எதிர்பார்ப்புகளை முற்றாக முறியடிக்கும் வகையில் அனைத்து பாதுகாப்பு அமைப்புகளையும் முழுமையாக புதுப்பித்து மேலும் மேம்படுத்தி வந்திருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. டெஃபா பிரஸ் வெளியிட்ட செய்திக்கிணங்க ஈரான் இராணுவ இயக்க பொறுப்பாளர் மஹ்மூத் மூசவி சில பாதுகாப்பு அமைப்புகள் நிச்சயமாக சேதமடைந்தன, ஆனால் நாங்கள் முன்பே திட்டமிட்டு வைத்திருந்த உள்நாட்டு தயாரிப்பு அமைப்புகளை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தோம் எனத் தெரிவித்துள்ளார். இதில் ஈரானில் தயாரிக்கப்பட்ட பாவார் எனும் நீண்ட தூர ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. 300 கிலோமீட்டர் வரையான வான்வழி தாக்குதல்களை ஒரே நேரத்தில் கண்காணித்து துல்லியமாக எதிர்கொள்வதற்கான திறனைக் கொண்டுள்ளது இந்த அமைப்பு. இதைத் தொடர்ந்து ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அமைப்பும் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட கோர்டாட் உள்ளிட்ட அமைப்புகளும் தற்போது முழு செயல்பாட்டில் உள்ளன. இந்த பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் வெளிநாட்டு சார்பில்லாமல் ஈரானில் உள்ளேயே உருவாக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் ஈரானை பலவீனமாக கருத வேண்டாம் என்ற அரசியல் செய்தியையும் ஈரான் உலகத்திற்கு தெரிவித்துள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.